கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியைத் தருவது எது? அறியாமையின் இருளை அகற்றுவது எது? வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது எது? சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நம்மை நடத்துவதும் நடத்தியதுமான பரிசுத்த வேதாகமமே அது. 14ஆம் நூற்றாண்டு வேதாகமம் மக்களின் கையில் இல்லாதிருந்த காலம். குருமார்கள் தங்கள் குருட்டுத்தனத்தால் தங்களையும் மக்களையும் குருடாக்கிக் கொண்டிருந்தனர். அச்சுக்கூடமும் இல்லை, அர்த்தமுள்ள வாழ்வும் இல்லை. புரட்சியின் வேந்தனாய், சீர்திருத்தத்தின் விடிவெள்ளியாய், போப்பின் பொய்யான பிரச்சாரங்களை பீத்தெறியும் பிரச்சார பீரங்கியாய் பிறந்தார் ஜான் விக்லிப். திருச்சபையில் வேரூன்றி காணப்பட்ட மூடத்தனங்களை குழி தோண்டி புதைத்தார். போப்புவுக்கும் பாதிரியார்களுக்கும் பகைவனானார், மக்களுக்கோ நண்பனானார். ஒவ்வொருவரின் தாய்மொழியிலும் வேதாகமம் இருந்தால் வேற்று உபதேசங்களும் வேதனைகளும் வேரோடு அறுக்கப்படும் என்பதில் உறுதியானார். வேதாகமத்தை லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். கையினால் எழுதப்பட்ட வேதாகமம் மக்கள் கைகளை அடைந்தது, அவர்கள் உள்ளத்திலே உறைவிடமானது. ஜான் விக்லிப் வேதாகமத்தை மொழிபெயர்த்ததற்காக குற்றவாளியாக்கப்பட்டார். பலமுறை விசாரணையாலும் சித்திரவதையாலும் அவர் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. உடல் மண்ணில் விழ உயிரையோ இறைவனின் கரங்களில் அர்ப்பணித்தார். 40 வருடங்கள் கடந்தன. சதிகாரர்களின் வெறிச்செயல் ஆரம்பமானது. 1428ஆம் ஆண்டு அவர் எலும்புகள் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு எரிக்கப்பட்டது. ஆனால் அச்சாம்பலோ உலகெங்கும் பரவி உயிருள்ள வார்த்தைக்கு உரமாக இன்றும் உயிர் கொடுத்து வருகின்றது. அன்பரே, உங்கள் வாழ்வால் உலகம் என்ன பயன் பெறப்போகின்றது? இயேசு கிறிஸ்துவுக்குள் மட்டுமே பாவியான மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான். மேலும் இதேபோல் மாமனிதர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. தேவனுக்கே மகிமை.